தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு 2 வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சில்லி பவுட்ரு போடணுங்க. தேவையான அளவு சில்லி பவுட்ரு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சில்லி பவுட்ரு போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அரிசி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி நல்லா ஊற வச்சு அரிசியை அலசிட்டு அதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு குக்கர் விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி சாதம் ரெடிங்க. குக்கரில் இது மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக